Hi friends, welcome to Cooking Tamil. Cooking Tamil சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கசப்பே இல்லாமல் பாவக்காய் வந்து எப்படி கூட்டு பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸில் ஒரு 4 பாவக்காய் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து கசப்பே இல்லாமல் நம்ம இதை வந்து செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து குழம்பு எதுவும் தேவை இருக்காது. நார்மலாக சாப்பாடில் போட்டு விரசி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இதை வேக வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதோட கசப்பு தன்மை போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் சைஸில் வெங்காயம் நம்ம எப்படி நறுக்குவோமோ அதே மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாவக்காய் கூட்டு பண்ணும்போது உங்களுக்கு குழம்பு எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி இந்த பாவக்காய் கூட்டு வந்து கசக்கவும் செய்யாது. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு, இது ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம சாப்பிடும்போது வாயில் நல்லா கிறிஸ்பியாக கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்க்கணுன்னா கூட சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கனாலும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ அந்த 4 பாவக்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், அதே மாதிரி 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 சைஸு மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன் தக்காளி. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். எப்போவுமே தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவு நல்லா இது வதங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்க அந்த பாவக்காவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து வதக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பாவக்காய் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நிறைய டைம் எடுக்காது வேகிறதுக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே வந்து இதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த பாவக்காவோ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி பாவக்காய் வேக வச்சு அது சேர்த்துருக்கனால கசப்பு இருக்காது. இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம மிளகாய் எதுவுமே சேர்க்கல. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குழம்பு இல்லாமலே நம்ம சாப்பாடோட விரசி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த கசப்பு தன்மையே இருக்காது. பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா அதை மிக்ஸ் ஆகிருச்சு, நல்லா நைஸாக வதங்கிருச்சு. இப்போ இது தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்கு தான். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பாவக்காய் சாப்பிடாதவங்க பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாலும்
மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரியே இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.